Hi students, welcome back to Chemistry Land. So நம்ம வந்து fuels and combustion unit பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So அந்த வகையில இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆல்கஹால். பவர் ஆல்கஹால் பத்தி நம்ம பார்க்க போறோம். So பவர் ஆல்கஹால்னா என்ன? அதை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றது? So அதோடைய யூசஸ் என்ன? அதே மாதிரி அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? So எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So பவர் ஆல்கஹால் பத்தி நம்ம பார்க்க போறோம். So நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பவர் ஆல்கஹால். So first வந்து பவர் ஆல்கஹால்னா என்னன்றதை பார்க்கலாம். Ethyl alcohol is blended with petrol at concentration of 5 to 10%. இப்போ ethyl alcohol வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது எத்தனால் இல்லையா? எத்தனால் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதோட வந்து பெட்ரோலோட சேர்த்து நம்ம blend பண்றோம். blend mixing பண்ணும்போது என்ன கான்சென்ட்ரேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா 5 to 10%. அப்ப நமக்கு வந்து பவர் ஆல்கஹால் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த எத்தில் ஆல்கஹால் வந்து 100% பியூர் எத்தில் ஆல்கஹாலையும் நம்ம என்ன சொல்லலாம், அப்சல்யூட் ஆல்கஹால் அல்லது பவர் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ எத்தனால் அதாவது எத்தில் ஆல்கஹால் எடுத்துட்டு அதோட வந்து நம்ம பெட்ரோல் கூட பிளண்ட் பண்ணும்போது, அதாவது 5 to 10% கான்சென்ட்ரேஷன்ல நம்ம பிளண்டிங் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பவர் ஆல்கஹால். இல்ல அப்சல்யூட் ஆல்கஹால் அதாவது 100% எத்தில் ஆல்கஹால் இருந்ததுன்னா அதையும் நம்ம என்ன, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லலாம், பவர் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதுக்கு அடுத்து அதை எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தில் ஆல்கஹால் இப்போ பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் சொல்லுவோம் இல்லையா? இப்போ கார்போஹைட்ரேட்னா உங்களுக்கு தெரியுது என்னது, குளுக்கோஸ், சுகர். இப்போ C6H12O6 இது வந்து கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ். இப்போ ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் மெட்டீரியல் பண்ணும்போது நமக்கு வந்து பவர் ஆல்கஹால் வந்து கிடைக்கும். இப்போ ஈஸ்ட் இட் அண்டர்கோஸ் ஃபெர்மெண்டேஷன் பை ஈஸ்ட் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் வந்து கிடைக்கும். எத்தில் ஆல்கஹால் வந்து C2H5OH plus கார்பன் டை ஆக்சைடு. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து எத்தில் ஆல்கஹால் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தில் ஆல்கஹால். ஓகே, இப்போ கார்போஹைட்ரேட் எடுத்துட்டு அந்த வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது, எத்தில் ஆல்கஹால் வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம சுகர் வந்து நம்ம கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர் பண்ணும்போது நமக்கு ஃபைனலா மொலாசஸ் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால் வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் எத்தில் ஆல்கஹால் இன்டு பவர் ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு எத்தில் ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம அதை என்ன பண்ண போறோம், பவர் ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, so alcohol containing traces of water is distilled with benzene. இப்போ இந்த ஆல்கஹால்ல நமக்கு வந்து வாட்டர் வந்து சம் அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ ட்ரேசஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் வந்து மிங்கிளா இருக்கும். அதை வந்து நம்ம பென்சனை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டில் பண்ண போறோம். அப்போ பென்சன் பாசஸ் ஓவர் வித் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். அப்போ பென்சனோட சேர்த்து டிஸ்டில் பண்ணும்போது என்னவாகும், அது வந்து ஆல்கஹாலை மட்டும் தனியா லீவ் பண்ணிடும். ஸோ இட் லீவ்ஸ் பிஹைண்ட் அப்சல்யூட் பவர் ஆல்கஹால், அது வந்து தனியா வந்து பிரிச்சிடும். ஸோ பென்சனை யூஸ் பண்ணி நம்ம ஆல்கஹாலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்டில் பண்ண போறோம். ஏன்னா ஆல்கஹால வாட்டர் வந்து some traces, some amount of water வந்து இருக்கும். பென்சனை வச்சு டிஸ்டில் பண்ணும்போது it leaves the absolute alcohol, தனியா வந்து செப்பரேட் பண்ணிடும். Alcohol is distilled in presence of dehydrating agent which holds the water. அதே மாதிரி ஆல்கஹால் என்ன பண்ணலாம், dehydrating agent வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்டில் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அது வாட்டர் எல்லாம் எடுத்துக்கும். அப்ப ஆல்கஹால் மட்டும் தனியா செப்பரேட் ஆயிடும். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எதனால வந்து பவர் ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்ஸும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பவர் ஆல்கஹாலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் லோவர் கலோரிஃபிக் வேல்யூ, அதாவது 7000 கிலோ கேலரி பெர் கேஜி. இட் இஸ் ஹேவிங் லோவர் கலோரிஃபிக் வேல்யூ. அதே மாதிரி இட் இஸ் ஹேவிங் ஹை ஆக்டேன் நம்பர். இதுக்கு வந்து ஆக்டேன் நம்பர் வந்து அதிகமாக இருக்கு. என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90. அதே மாதிரி ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் குட். இப்போ நாக்கிங்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், நாக்கிங் அந்த வீடியோ போட்டிருந்தாலே அதிலே சொன்னேன். நாக்கிங்னா சவுண்ட், அந்த இன்ஜினில் நம்ம அந்த ஃபியூவல் யூஸ் பண்ணும்போது அந்த ஏற்படக்கூடிய சவுண்ட் வந்து நமக்கு நாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சவுண்ட் வந்து வரக்கூடாது. அப்போ ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பவர் ஆல்கஹாலுக்கு வந்து ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் குட். அப்போ நாக்கிங்கை வந்து இது தடுக்கும். ஓகே, ஸோ இது மூணு வந்து ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது கலோரிஃபிக் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், சாரி லோவராக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஆக்டேன் நம்பர் வந்து அதிகமாக இருக்கும், ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது மூணு வந்து ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு அடுத்தது யூசஸ். இந்த பவர் ஆல்கஹாலை வந்து
வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is used as a very good fuel in motors. மோட்டார்ஸ்ல வந்து இந்த பவர் ஆல்கஹாலை நம்ம என்ன பண்ணலாம் எரிபொருளா யூஸ் பண்ணலாம். it is used as a very good fuel. எரிபொருளா வந்து நல்ல எரிபொருளா வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது advantages. it is cheaper than petrol. பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது இது என்னவா இருக்கு சீப்பரா இருக்கு. சீப்பர்னா காஸ்ட். ஓகே காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது பெட்ரோலை விட இது சீப்பரா இருக்கு. அதே மாதிரி it absorbs any moisture present in it. moisture னா ஈரப்பதம். ஓகே so it absorbs any moisture present in it. இது வந்து advantages. அதே மாதிரி disadvantages னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா specially designed engines இருக்கு. அதாவது இப்போ நம்ம இன்ஜின் இருக்கோ அதோட டிசைன் ஒவ்வொரு இன்ஜினுக்கும் ஒவ்வொரு இருக்கும். இது வந்து இந்த பவர் ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்கக்கூடிய இன்ஜின் வந்து தேவைப்படும். ஓகே அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி it undergoes oxidation gives acetic acid corrodes the engine part. இப்போ அந்த ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு அசிட்டிக் ஆசிட் வந்து கிடைக்கும். அப்ப அந்த அசிட்டிக் ஆசிட் என்ன பண்ணும் அந்த இன்ஜினுடைய பார்ட்டை வந்து அரிக்கும். கரோஷன் தான் அரிக்கிறது. இப்போ இன்ஜின் பார்ட்டை வந்து கரோட் பண்ணும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி அவுட்புட் பவர் இஸ் ரெடியூஸ்ட் அப் டு 35%. இந்த பவர் ஆல்கஹால்ல பாத்தீங்கன்னா இதோட அவுட்புட் பவர் வந்து 35% வரைக்கும் கம்மியாகும். அதுக்கு அடுத்தது it contains oxygen. air required for combustion is required. air required for combustion is less. அதாவது less. so engine and carburetor need to be modified. அதாவது இதுல வந்து ஆக்சிஜன் இருக்கு. இந்த பவர் ஆல்கஹால்ல ஆக்சிஜன் இருக்கு. அப்ப கம்பஷன் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம என்ன தேவை ஏர் வந்து தேவை. அப்ப அந்த இதுலயே வந்து ஆக்சிஜன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் ரெக்யர்மென்ட் வந்து கம்மியாகுது. அப்போ இன்ஜின் அண்ட் கார்பூரேட்டர் நீட் டு பி மாடிஃபைட். ஓகே அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் அதே மாதிரி கார்பூரேட்டர் இது ரெண்டுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதுலயே ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஏர் ரெக்யர்மென்ட் வந்து கம்மியாகுது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே சோ இந்த நாலு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். சோ பவர் ஆல்கஹால் பத்தி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் டெஃபினிஷன் சொல்லணும். பவர் ஆல்கஹால்னா என்ன அப்படிங்கறது டெஃபினிஷன் சொல்லிட்டு எப்படி வந்து manufacture பண்றது. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல எத்தில் ஆல்கஹாலை ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்ல அந்த எத்தில் ஆல்கஹாலை நம்ம பவர் ஆல்கஹாலா கன்வர்ட் பண்றது எப்படின்றத சொல்லணும். இந்த குளுக்கோஸ் வந்து எத்தில் ஆல்கஹாலா எப்படி மாறுதுன்றது ரியாக்ஷன் சொல்லிடணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து என்னன்றத சொல்லணும். இது வந்து தியரியா வந்து நீங்க சொன்னா போதும். அதுக்கடுத்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இதோட யூசஸ் என்ன அதே மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத சொல்லணும். ஓகே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி பவர் ஆல்கஹால். நெக்ஸ்ட் வீடியோல நான் பயோடீசல் பத்தி நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.